எல்லா கொடிகளுக்குமே ஒவ்வொரு பண்பு இருக்கு. கொடிகளை பற்றிய அமேசிங் ஃபேக்ட்ஸ் தான் நான் இந்த வீடியோல உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கவிருக்கேன். முதல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, எல்லா நாட்டு கொடியும் சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ இருக்காது. உலகத்திலேயே நேபாள் நாட்டு கொடி மட்டும்தான் வேற ஒரு ஷேப்ல இருக்கும். அதாவது 2 ட்ரையாங்கிள்ஸ் அதுல இருக்கும். இந்த ட்ரையாங்கிள்ஸ பென்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொடி 1962ல வடிவமைக்கப்பட்டுச்சு. இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ்லயும் ஒண்ணுல சூரியனும் இன்னொன்னுல சந்திரனும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல ரெட் கலர் அவங்களோட வீரத்தையும், இதுல இருக்கிற ப்ளூ கலர் அவங்களோட சமாதானத்தையும் பறைசாற்றுவதா இருக்கு. அடுத்ததா 2 கொடிகள் மட்டும் சதுர வடிவில இருக்கும். ஒன்னு சுவிட்சர்லாந்தோடது, இன்னொன்னு வாட்டிகன் சிட்டியோடது. வாட்டிகன் சிட்டியோட கொடி 1929ல வடிவமைக்கப்பட்டுச்சு. இந்த வாட்டிகன் சிட்டியோட கொடியில பாதி எல்லோ கோல்ட் கலராகவும் பாதி ஒயிட் கலராகவும் இருக்கு. இந்த ஒயிட் கலர்ல வாட்டிகன் கிரெஸ்ட் இந்த சின்னமும் இருக்கு. அடுத்ததா சதுரமா இருக்கிற இன்னொரு கொடி சுவிட்சர்லாந்து நாட்டோடது. இந்த கொடியும் ரெட் கிராஸோட கொடியும் நம்ம அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். சுவிட்சர்லாந்து நாட்டோட கொடியில இந்த ஒயிட் கலர் கிராஸ் இருக்கிறத பார்க்க முடியும். இது 1880ல பயன்பாட்டுக்கு வந்தது. அடுத்ததாக கொடிகள்ல பயன்படுத்தப்படுற சிம்பிள்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது சூரியன், சந்திரன், அப்படி இல்லாட்டி ஒரு கிராஸா இருக்கலாம், இல்ல ட்ரையாங்கிளா இருக்கலாம், இல்ல ஸ்கொயரா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். ஜப்பான லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஜப்பான் நாட்டு கொடியில ஒரு சர்க்குலர் ஷேப்ல ரெட் கலர் சூரியனை குறிக்கும் விதமா ஒரு சிம்பிள் இடம்பெற்றிருக்கு. சில இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல சிம்பிள் ஸ்டார் மற்றும் மூன் இருக்கிறத பார்க்கலாம். எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கிற கொடி இருக்கும் அப்படின்னா, அசர்பைஜான், துர்க்கி, துனிஷியா, மலேசியா, இந்த நாடுகள்ல, அது மட்டும் இல்லாம ஆட்டோமன் எம்பையர், இங்கெல்லாம் இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிற கொடிகளை பார்க்க முடியும். அதே மாதிரி பொதுவா கிறிஸ்டியானிட்டியை குறிக்கிற விதமா நிறைய கொடியில இந்த கிராஸ் சிம்பிளையும் நம்ம பார்க்க முடியும். எந்தெந்த நாடுகள் அப்படின்னு கேட்டோம்னா, இங்கிலாந்து, ஜார்ஜியா, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், இந்த கொடிகள் எல்லாம் இந்த சிம்பிள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில நாடுகள் தங்கள் தேசிய கொடியில பறவைகளோட படங்களையும் இடம்பெற வச்சிருப்பாங்க. அது அவங்களோட நேஷனல் பேர்டா இருக்கும். அந்த வகையில ஈக்குவடர் நாட்டு கொடியில ஆண்டஸ் காண்டோர் இந்த பறவையோட படம் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா சில நாட்டு கொடிகள்ல சிங்கம், திமிங்கலம், டிராகன் இப்படின்னு நிறைய சிம்பிள்ஸ் இடம்பெற்றிருக்கும். அல்பேனியா நாட்டு கொடியில 2 தலையுள்ள ஒரு கழுகை பார்க்க முடியும். கொடிகள்ல பொதுவா பயன்படுத்தப்படுற நிறங்கள் ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோ இதெல்லாம். இதுல ரெட் கலர் போர்ச்சுகல் நாட்டு கொடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரத்தத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. சண்டையில அவங்க ரத்தம் சிந்தி சுதந்திரம் வாங்கினதை குறிக்கக்கூடியதா இருக்கு. அதே மொரோக்கோ நாட்டுல இது அவங்களோட புத்திசாலித்தனத்தையும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் குறிக்கக்கூடியதா இருக்கு. ப்ளூ கலர் பெரும்பாலும் வானத்தையும் அல்லது கடலையும் குறிக்கக்கூடியதா இருக்கும். சில நேரத்துல அது சுதந்திரத்தையும் அல்லது சமாதானத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்கலாம். எல்லோ கலர் அல்லது கோல்ட் கலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாட்டினுடைய வளத்தை குறிக்கக்கூடியதா அது அமைய பெற்றிருக்கு. அது பெரும்பாலும் செல்வ வளத்தை தான் குறிக்குது. அதே சமயத்துல கிரீன் கலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட இயற்கை வளத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. விவசாயம் அல்லது அந்த நாட்டினுடைய இளமைத்தன்மையை குறிக்கக்கூடியதா இந்த கிரீன் கலர் இடம்பெற்றிருக்கு. பிளாக் கலர் எப்பவுமே காமனா இடம்பெறாத ஒரு கலரா இருக்கு. எதிரிகளை வீழ்த்துவது குறிக்கிறதுக்காக இந்த பிளாக் கலரை பயன்படுத்துவாங்க. அடுத்ததா கொடிகள்ல பயன்படுத்தப்படுற ஒரு ரேரான கலர் பர்பிள். இந்த கலர் 2 கொடிகள்ல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்னு நைகார்குவா, இன்னொன்னு டொமினிகா. இந்த 2 கொடிகள்ல தான் இருக்கு. ஏன்னா இது 2ம் 1900க்கு பிறகு வந்த கொடிகள். அதற்கு முன்னாடி இந்த பர்பிள் கலர் டை கண்டுபிடிக்கப்படல அப்படிங்கிறது தான். அடுத்ததா பெலிஸ். இந்த நாட்டு கொடியில 12 கலர்ஸ் இடம்பெற்றிருக்கு. இதுதான் அதிக கலர்ஸ் இடம்பெற்ற ஒரு கொடியா கருதப்படுது. இந்த கொடியில ப்ளூ கலர், ரெட் கலர், அது மட்டும் இல்லாம ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்குள்ள ஒரு கிரெஸ்ட் இருக்கு, 2 மனிதர்கள் டூல்ஸ் வச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இந்த கொடியில 12 கலர்ஸ் இடம்பெற்றிருக்கு. இதுதான் அதிக கலர்ஸ் இடம்பெற்ற ஒரு கொடி. இது பெலிஸ் நாட்டு கொடி. அடுத்ததான் ரொம்ப பழமையான கொடி எதுனா அது டென்மார்க் நாட்டோட கொடி தான். கொடிகள்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் நாடுகள் வளரும் போது வந்துட்டே இருக்கும். ஆனா டென்மார்க் கொடி மட்டும் 1625ல இருந்து இப்போது வரை அதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப புதிய கொடி சவுத் சூடானோட கொடி தான். செகண்ட் சிவில் வார்க்கு பிறகுதான் இந்த கொடி பயன்பாட்டுக்கு வந்தது. 2005ல அறிவிச்சாங்க. ஆனா 2011ல தான் அபிஷியலா இந்த கொடி பயன்பாட்டுக்கு வந்தது. இந்த கொடியில கிரீன், ரெட், பிளாக், ப்ளூ, எல்லோ ஸ்டார் இவையெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கொடியில இருக்கிற ப்ளூ கலர் நைல் ரிவரை குறிக்கிற விதமா இருக்கு. இதுல இருக்கிற ஸ்டார் அவங்களோட ஒற்றுமையை குறிக்கிற விதமா இருக்கு. அடுத்ததா சில நாட்டு கொடிகள்ல ஃபயர் ஆர்ம்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவங்களோட சண்டையை குறிக்கிற விதமா இருக்கும். இதுல என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, கோடாரிகள் இருக்கலாம், அம்புகள் இருக்கலாம், அல்லது துப்பாக்கிகள், இதெல்லாம் குறிக்கிற மாதிரி இந்த கொடிகள்லாம் இருக்கும். மொசாம்பிக் நாட்டு கொடியில AK-47 இடம்பெற்றிருக்கு. கௌதமாலா நாட்டு கொடியில 2 ரைபிள் துப்பாக்கிகளை பார்க்க முடியும். இது எதை குறிக்குது அப்படின்னா, யாரை வேண்டுமானாலும் நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்ற அவங்க வீரத்தை குறிக்கிற விதமா இருக்கு. ஹைட்டி நாட்டு கொடியில ஒரு பெரிய டிராஃபி ஒரு பெரிய பச்சை குன்றுக்கு மேல வைக்கப்பட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ பொலிவியா நாட்டு கொடியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஃபயர் ஆர்ம்ஸ் கிராஸா வைக்கப்பட்டது மாதிரி அதனுடைய கொடி இருக்கும். அடுத்ததா பான் ஸ்லாவிக் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. ரெட், ஒயிட் அண்ட் ப்ளூ பயன்படுத்தப்பட்ட கொடிகள். முக்கியமா கிழக்கு ஐரோப்பால இந்த கொடிகள்ல இந்த கலர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கும். சோவியத்துல ஒற்றுமையை காட்டுற விதமா எல்லா கொடிகளுமே ஒரே கலர்ல தான் இருக்கும். அதுல முக்கியமா குரோஷியா, செர்பியா, ரஷ்யா, செர்பியா, ஸ்லோவாக்கியா, சால்வேனியா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. அடுத்ததா பான் ஆப்பிரிக்கன் கலர்ஸ். இதுல ரெட், எல்லோ மற்றும் கிரீன் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பெரும்பாலும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இந்த கலர் பயன்படுத்தப்பட்டிருக்கும். எந்தெந்த கண்ட்ரீஸ்னு பார்த்தோம்னா, பெனின், கேமரூன், காங்கோ, எத்தியோப்பியா, கினியா, கயானா, அப்புறம் மொசாம்பிக், ஜிம்பாப்வே இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த கலர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா பான் அரபிக் கலர்ஸ். இதுல
ஒயிட், ரெட், கிரீன், பிளாக், ப்ளூ இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். மத்திய கிழக்கு நாடுகள் இந்த கலர்ஸை பயன்படுத்தி தங்களோட கொடிகளை அமைச்சிருப்பாங்க. இதுல ஈராக், ஜோர்டான், குவைத், சூடான், சிரியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இதெல்லாம் அடங்கும். இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.